வணக்கம். ஜேகே செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இத்தாலியில் தலைமறைவாக இருந்த கஞ்சிபாணி இம்ரானை நாட்டிற்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை. திருக்கேதீச்சரத்தில் அமைக்கப்படவுள்ள பௌத்த விகாரை தொடர்பில் விசனம். பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான ஷிரான் ஃபாசிக்கிடம் 5 சொகுசு விடுதிகள் உள்ளதாக போலீசார் அறிவிப்பு. சிறைச்சாலைகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட கைதிகள் தப்பிச் சென்றுள்ளதாக திணைக்களம் அறிவிப்பு. பேருந்து சாரதிகள் மற்றும் நடத்துனர்களிடம் அதிகரித்துள்ள போதைப்பொருள் பாவனை தொடர்பில் தகவல். செய்திகள் தொடர்கின்றன. நாட்டில் இருந்து தப்பிச் சென்ற திட்டமிட்ட குற்றக்குழுவின் முக்கிய குற்றவாளியான கஞ்சிபாணி இம்ரான் விரைவில் நாட்டிற்கு அழைத்து வரப்படுவார் என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜயசேகர அறிவித்துள்ளார். ஹம்பாந்தோட்டையில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் போதே பிரதி அமைச்சர் இதனை தெரிவித்தார். சர்வதேச போலீசாரின் சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டிருந்த 58 பாதாள உலக மற்றும் போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளிகள் இதுவரை நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் நாட்டில் இருந்து தப்பிச் சென்று வெளிநாட்டில் தங்கியிருக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கஞ்சிபாணி இம்ரான் மிக விரைவில் நாட்டிற்கு திரும்ப அழைத்து வரப்படுவார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நாட்டில் இயங்கி வரும் மிகப்பெரிய 5 போதைப்பொருள் கடத்தல்காரர்களில் இவரும் ஒருவர் என்பதுடன் இம்ரான் குழுவுடன் தொடர்புடைய 3 4 நாட்களுக்கு முன்பு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டதாகவும் பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்துடன் நாட்டில் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை எதிர்த்து போராடுவதற்கு வெளிநாடுகளில் உள்ள முக்கிய கடத்தல்காரர்களை நீதியின் முன் நிறுத்துவது அத்தியாவசியமான நடவடிக்கை எனவும் அவர் அறிவித்துள்ளார். ஒவ்வொரு குடிமகனும் வாகனம் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் என அமைச்சர் விஜித்த ஹேரத் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் போர் சூழல் முடிவுக்கு வந்தவுடன் வாகனங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள தற்காலிக வரி கட்டுப்பாடுகள் நீக்கப்படும் எனவும் அமைச்சர் அறிவித்துள்ளார். நாட்டின் வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட வாகன கண்காட்சி மற்றும் அணிவகுப்பில் பிரதம விருந்தினராக பங்கேற்ற போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். திருக்கேதீச்சரத்திலும் எதிர்காலத்தில் பௌத்த விகாரை ஒன்றை அமைப்பதற்கான நிகழ்ச்சி நிரலிலேயே ஆலய வளாகத்திற்குள் அடாவடியாக பெயர் பலகை நாட்டப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். வரலாற்று புகழ்மிக்க மன்னார் திருக்கேதீச்சரர் ஆலய வளாகத்திற்குள் அனுர அரசாங்கத்தின் தொல்லியல் திணைக்களம் இரவோடு இரவாக யாருக்கும் தெரியாது எவரும் இல்லாத நேரத்தில் தொல்லியல் திணைக்கள அனுமதி இன்றி எதிர்வரும் காலங்களில் எந்த அபிவிருத்தியும் செய்ய முடியாது என்ற பெயர் பலகை ஒன்றை நாட்டியுள்ளது. ஆலய நிர்வாகத்திற்கு தெரிவிக்காது அரசு திணைக்களம் திருட்டுத்தனமாக இவ்வாறு பெயர் பலகை நாட்ட வேண்டியதன் அவசியம் என்ன எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த வருடங்களில் இதே போன்ற செயற்பாட்டின் மூலமே முல்லைத்தீவு குருந்தூர் மலை ஆதிசிவன் ஐயனார் ஆலயம் மற்றும் கன்னியாய் பிள்ளையார் ஆலயம் ஆக்கிரமிக்கப்பட்டு பௌத்த விகாரைகள் அமைக்கப்பட்டு சிங்கள பௌத்த மயமாக்கலுக்கு உட்படுத்தப்படுவதற்கு தொல்லியல் திணைக்களத்தின் ஆணையாளர் மற்றும் அதிகாரிகள் நீதிமன்ற கட்டளைகளை மீறி செயற்பட்டனர். இந்நிலையில் திருக்கேதீச்சரத்திலும் எதிர்காலத்தில் சிங்கள பௌத்த விகாரை ஒன்றை அமைப்பதற்கான நிகழ்ச்சி நிரலிலேயே ஆலய வளாகத்திற்குள் அடாவடியாக பெயர் பலகை நாட்டப்பட்டுள்ளதாகவும் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் குற்றம் சுமத்தியுள்ளார். வெளிநாட்டில் கைது செய்யப்பட்ட போதைப்பொருள் கடத்தல்காரரான ஷிரான் ஃபாசிக்கிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது சந்தேக நபருக்கு சொந்தமான சொத்துக்கள் உட்பட பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்படி கொழும்பு செட்டியார் தெருவில் உள்ள 5 விடுதிகள் தனக்கு சொந்தமானவை என சந்தேக நபர் அறிவித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஷிரானுக்கு சொந்தமான சொத்துக்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பில் விசாரணை குழுவினர் தொடர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். 72 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கும் போலீசாருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் குறித்து கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். நாட்டை விட்டு தப்பியோடி துபாயில் தலைமறைவாக இருந்த ஷிரான் ஃபாசிக் அங்கு கைது செய்யப்பட்டு நேற்று முன்தினம் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டார். 48 வயதான ஷிரான் ஃபாசிக் தெஹிவலையைச் சேர்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த நாட்களில் நாட்டின் சிறைச்சாலைகளில் ஏற்பட்ட மோதல்களுடன் ஷிரானுக்கு தொடர்பு உள்ளதா என்பது குறித்த தொடர் விசாரணை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். எவ்வாறாயினும் 2012ஆம் ஆண்டு வெலிக்கடை சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலுடன் ஷிரானுக்கு தொடர்புள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
நாட்டில் எரிபொருள் விலையை மீளாய்வு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை உயர்வு, காப்புறுதி, போக்குவரத்து செலவுகள் அதிகரித்துள்ளதன் காரணமாக இந்நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் இறக்குமதிக்காக செலவிடப்படும் தற்போதைய செலவுகளை ஆய்வு செய்த பின்னர் அரசாங்கத்திடம் புதிய மானியத்தை கோருவதற்கோ அல்லது எரிபொருள் விலையை திருத்துவது உள்ளிட்ட மாற்று நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கோ எரிசக்தி அமைச்சு தீர்மானித்துள்ளது. இது தொடர்பான முழுமையான மீளாய்வு அடுத்த 2 வாரங்களுக்குள் முன்னெடுக்கப்படவுள்ளது. முன்னர் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டு பின்னர் இடைநிறுத்தப்பட்ட 15 பில்லியன் ரூபாய் மானியத்தை மீண்டும் பெற்றுக்கொள்வது அல்லது நஷ்டத்தை ஈடு செய்ய விலையை திருத்துவது குறித்து பரிசீலிக்கப்படும் எனவும் அமைச்சர் அறிவித்துள்ளார். இறுதியாக ஜூன் மாதத்தில் எரிபொருள் விலை திருத்தம் செய்யப்பட்டு ஜூலை மாதத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட நிலையில் இம்மாதம் விலையில் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மேற்கு ஆசிய போரின் பின்னர் பிப்ரவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் எரிபொருள் விலைகள் தற்போது 48% அதிகரித்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஜனக ராஜகருணா தெரிவித்துள்ளார். இந்தியா, சிங்கப்பூர் மற்றும் தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து எரிபொருள் இறக்குமதி செய்யப்பட்டாலும் சர்வதேச சந்தையில் நிலவும் விலை உயர்வு மற்றும் அதிகரித்துள்ள காப்புறுதி, போக்குவரத்து கட்டணங்கள் பாரிய சவாலாக மாறியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 7 வருடங்களில் சுமார் 1178 கைதிகள் சிறைகளில் இருந்து தப்பிச் சென்றுள்ளதாக இலங்கை சிறைச்சாலைகள் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையின்படி 2019இல் 153 கைதிகளும், 2020இல் 110 பேரும், 2021இல் 103 பேரும், 2022ஆம் ஆண்டில் 231 பேரும், 2023ஆம் ஆண்டில் 207 பேரும், 2024ஆம் ஆண்டில் 188 பேரும், 2025ஆம் ஆண்டில் 186 பேரும் சிறைச்சாலைகளில் இருந்து தப்பிச் சென்றுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தப்பிச் சென்ற கைதிகளுள் சுமார் 474 கைதிகள் இதுவரை மீள கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் 734 பேர் சுதந்திரமாக நடமாடி வருவதாகவும் சிறைச்சாலைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. சிறைச்சாலைகள் தொடர்பான பிரச்சினைகளை தீர்க்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. இதன்படி 22வது திருத்தம் இயற்றப்பட்ட பின்னர் மாகாணங்களில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் செயற்படும் எனவும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. வழக்குகளின் விசாரணையை விரிவுபடுத்துவதற்காக நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதாகவும் அரசாங்கம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாண்டின் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளில் பேருந்து சாரதிகள் மற்றும் நடத்துனர்களில் சுமார் 10% போதைப்பொருள் பயன்படுத்தி இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேல், தென், வடமேல் மற்றும் சப்ரகமுவ ஆகிய மாகாணங்களை உள்ளடக்கிய வகையில் இச்சோதனைகள் நடத்தப்பட்டதாக தேசிய போக்குவரத்து நிறுவனத்தின் தலைவர் பேராசிரியர் கிளிஃபோர்ட் பெரேரா தெரிவித்துள்ளார். பேருந்து சாரதிகள் மற்றும் நடத்துனர்களை இலக்காக கொண்டு இதுவரை 7602 பரிசோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன. நடத்தப்பட்ட சோதனைகளில் 5 முதல் 10% போதைப்பொருள் பயன்படுத்தி இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. 4 வகையான போதைப் பொருட்கள் தொடர்பாக இச்சோதனைகள் நடத்தப்பட்டதாகவும் இதில் பரிசோதிக்கப்பட்ட நபரொருவர் இப்போதைப் பொருட்களில் ஒன்றையோ அல்லது பலவற்றையோ பயன்படுத்தி இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தேசிய போக்குவரத்து நிறுவனத்தின் தலைவர் பேராசிரியர் கிளிஃபோர்ட் பெரேரா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள பல பிரதேச செயலக பிரிவுகளில் அஸ்விசும நலன்புரி கொடுப்பனவுகளை முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள 14 அரசு அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் மூலம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அஸ்விசும நிதியை தமது தனிப்பட்ட வங்கி கணக்குகளுக்கு பரிமாற்றியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் நிமல் கொட்டவெல எதிர தெரிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டு முதல் பிரதேச செயலக மட்டத்தில் நலன்புரி உதவிகளை வழங்குவதிலும் விநியோகிப்பதிலும் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் மற்றும் மோசடிகள் குறித்து நாடளாவிய ரீதியில் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போதே இத்தகவல்கள் கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் பதவி அல்லது தரம் எதுவாக இருப்பினும் இதற்கு பொறுப்பானவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் வெலங்கிதிர தெரிவித்துள்ளார். அஸ்வசும கொடுப்பனவு மோசடி தொடர்பாக நோவுட் பிரதேச செயலகம் மற்றும் பல பிரதேச செயலக அலுவலகங்களில் பணியாற்றும் அதிகாரிகளுக்கு
குற்றங்களுக்கு எதிராக சட்ட மற்றும் ஒழுக்காற்று நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. விசாரணைகளின்படி நோர்வுட் பிரதேச செயலகத்தைச் சேர்ந்த 4 அதிகாரிகளின் தனிப்பட்ட கணக்குகளுக்கு மோசடியான முறையில் நிதி மாற்றப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. அரசு அதிகாரிகள் இதுபோன்ற மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டுமென வேண்டுகோள் விடுத்துள்ள நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் தவறிழைக்கும் எவருக்கும் எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாட்டிற்கும் வியட்நாமிற்கும் இடையிலான நேரடி விமான சேவைகளை வியட்நாம் ஏர்லைன்ஸ் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்துள்ளது. வியட்நாம் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான முதலாவது விமானம் நேற்றிரவு 11:02 மணிக்கு கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தது. வியட்நாமின் ஹோ சி மின் நகரில் இருந்து வருகை தந்த VN 671 என்ற இலக்கத்தை கொண்ட இந்த ஏர்பஸ் A320 ரக விமானத்திற்கு பாரம்பரிய நீர்த்தாரை மரியாதை செலுத்தப்பட்டு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. முதலாவது விமான பயணத்தின் மூலம் 164 பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்திருந்த நிலையில் அதே விமானத்தில் 172 பயணிகள் மீண்டும் வியட்நாம் நோக்கி புறப்பட்டுள்ளனர். இந்நேரடி விமான சேவையின் கீழ் வாரத்தில் 3 நாட்கள், குறிப்பாக ஞாயிறு, புதன் மற்றும் வெள்ளி ஆகிய கிழமைகளில் கட்டுநாயக்கவிற்கும் வியட்நாமிற்கும் இடையில் விமான பயணங்கள் முன்னெடுக்கப்படவுள்ளது. அத்துடன் இவ்விமான பயணத்திற்காக 4 மணித்தியாலங்களும் 30 நிமிடங்களும் எடுக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய விமான சேவையை வரவேற்பதற்காக கட்டுநாயக்க விமான நிலைய வளாகத்தில் விசேட நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் பிரதம அதிதியாக இலங்கைக்கான வியட்நாம் தூதுவர் த்ரின் தி டாம் கலந்து கொண்டிருந்தார். கனடாவில் குடியுரிமை சான்றிதழ் பெறுவதற்கான விண்ணப்ப பரிசீலனை காலம் 9 முதல் 10 மாதங்களில் இருந்து 25 மாதங்களாக உயர்வடைந்துள்ளது. ஆண்டின் இறுதிக்குள் இது 3 வருடங்களாக அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் சர்ச்சைக்குரிய கொள்கைகள் மற்றும் பரம்பரை வழியிலான குடியுரிமை வரம்பை நீக்கிய கனடாவின் சட்ட திருத்தம் ஆகியவற்றால் அமெரிக்காவில் வாழும் கனேடிய வம்சாவளியினரிடம் இருந்து விண்ணப்பங்கள் பெருமளவில் குவிந்துள்ளன. இதன்படி தற்போது சுமார் 1,21,800 விண்ணப்பங்கள் நிலுவையில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அவசர வேலை அனுமதி பத்திரம் மற்றும் அவசர உதவி தேவைப்படுவோருக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதனால் சாதாரண விண்ணப்பங்களின் தாமதம் மேலும் அதிகரித்துள்ளது. விண்ணப்பங்கள் சட்டப்படி நியாயமாகவும் முன்னதாக வருபவருக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையிலும் பரிசீலிக்கப்படுகின்றன எனவும் குறிப்பிட்ட கால அவகாசம் என்பது தோராயமான மதிப்பீடை தவிர உத்தரவாதம் அல்ல எனவும் கனடிய குடியுறவுத்துறை அறிவித்துள்ளது. நிலுவையில் உள்ள பெருமளவிலான விண்ணப்பங்களை விரைந்து முடிவுக்கு கொண்டுவர கூடுதல் ஊழியர்களை பணியமர்த்த வேண்டும் எனவும் குடிவரவு வழக்கறிஞர்கள் வலியுறுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.